பாருங்கள் சாப்பிட மாட்டேங்கிறா. எவ்வளோ லோடுன்னு பாருங்கள். அவன் ஊட்டிகிட்டு இருக்கிறான் சாப்பாடு. அவள் பாப்பா இல்லை. இப்போ சோறு பாருங்க 2 பேர் எப்படி போட்டின்னு பார்த்துக்கோங்க. அது அப்படி ஊட்டினா சாப்பிடுவாளா? ஹலோ, வாய் திறந்து சாப்பிட வைடா. அவள் பழகிட்டாடா. ஏய் பழகிட்டா. அவன் மூஞ்ச பார்த்து சாப்பிட பழகிட்டா. ஒரு சின்ன முட்டை எடுத்துக்கிடுறா. சின்ன முட்டை எடுத்துக்கிடு. இப்போ விட்டுறா. சாப்பிடுமா? வாய் பொழந்துதான் விட்டான். விட்டு பழகி வச்சாச்சு. இதான் பழக்க வழக்கம் கரெக்டாக இருக்கணுங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் நீ உள்ள போ. வெளியே ஃபுல்லா ஃபுல்லா வெளியா. நீ உள்ள வெளியா காலை டேட்டு என்னென்ன பண்ணுறா பாருங்க. ஒரு வயசு சோறு ஊட்டுறதுக்குள்ள அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்துறா. இங்கே பாருங்க. அங்கே ஒரு விரலை மட்டும் விட்டுடுறா. அங்கே மட்டும் அந்த சைடு ஒரு விரலை விட்டு விட்டுடு. ஏய் இது சாப்பாடு போட்டு கீழே கீழே போட்டு. பாருங்க. மூஞ்சிடுறா எடுறா. பார்த்தீங்களா எப்படி துப்புறான்னு பார்த்தீங்களா? என்னால இது பழக்கம் உனக்கு? சோறு தின்ன மாட்டேங்கிற. எவ்வளோதான் வச்சிருக்கேன். எப்படி வச்சிருக்கா பாருங்க. முழுங்காம பாருங்க. எப்படி முழுங்காம வச்சுட்டு இருக்கிற பாருங்க. விசச்செடி இந்த யாழா கஷ்டப்படுத்துகிறாளா நீ எங்களை? அவள் என்ன ஆனாலும் இன்னைக்கு பரவாயில்லரா. அவளுக்கு சோத்தை ஊட்டி விட்றா. ஃபஸ்ட்டு அவளுக்கு சோத்தை ஊட்டி விட்றா. அப்பா பட்னியாக மட்டும் இருக்கக்கூடாது. கீழே மேலே கொட்டினா பரவாயில்ல, நான் தொடச்சிக்கிறேன். ஹலோ, ரொம்ப பண்ணாதாளா? எப்படி துப்புறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க. இதை எப்படி துப்புறா பாருங்க. பாருங்க முட்டையை பாருங்க. இங்கே நீங்கள் பாருங்க. இதை அரிசி விற்கிற விலைக்கு ரேஷன் அரிசியா இது? பாருங்க. மேலே உனக்கு இருக்கு. முழுங்கட்டும். தொண்டைக்குழியில் வச்சிருக்காடாவே. அதா எப்படி துப்புறா பாரு. அப்படியா அப்படியா பச்சக் பச்சக் லச்சக் என்ன வடிவல் மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. சோறு எப்படி கொட்டி வச்சுக்கிறா பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஐயோ உள்ளா ராக்குள்ளே விட்டுட்டா ஸ்டேட்டை வாய்க்கிட்ட விட்டா. அழு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறா. இங்கே பாருங்க. அவனுக்கு ஒரு பாருங்க. இங்கே பாருங்க. சாப்பாடு கீழே கொட்டக்கூடாது. கொட்டலை என் சாப்பாடு. கொஞ்சம் பாருங்க நீங்களே. அங்கே பாருங்க. அவள் பங்குக்கு எப்படி துப்புறா பாருங்க. அலா ரொம்ப பண்ணுறாளா இது? நான் என்னப்பாலா இப்படி பண்ணுறா? வீடா என்னதாலோ? வீடா இது என்னது பாலோ? இது யானைக்கு விட்டுருங்க சாப்பாடு. அந்த மாதிரி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யானைக்கு சாப்பாடு உருண்டை கட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டுக்கிறான் அவனும். சோறு கீழே பட்டா மாதிரி நான் கேஷ் பிடிச்சிடுறேன். இந்தாடா இங்கே உட்காரு. மாஸ்க் கொண்டா நான் பார்க்குறேன். ட்ரை பண்ணி அதுக்கு நல்லா போட்டு கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு தான் இருந்தா. இந்த பாப்பா பழகி வச்சிருச்சு. இப்படி வாயில் சோறு ஊட்டி செல்லத்தை கொடுத்து வளர்த்துனதுமே இப்போ சோறு பாருங்கள். இங்கே பாருங்களேன். இதை ஒவ்வொரு சோறு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறாளா? இந்த போன பாருங்க. இங்கே வா. உள்ள போன பிசு ரோட்டிடுவேன். மரியாதைக்கு வந்துரு. இங்கே வா. அம்மா அடிச்சிருவா. இங்கே வா. இங்கே வா. அம்மா அடிச்சிருவேன். வா கிட்ட வா. வெளியே போகாதாலும் டேய் அவளை இழுத்துட்டு வா. ஏய் இங்கே வாடி. இங்கே வா. இங்கே வாடி பேசாம. இங்கே வாடி. இங்கே வா. பிடிடா அவளை. இங்கே வாடி. வா. என்னன்னு வேலை போ. பிடிச்சிக்க. தொடக்கூடாது. நீ எவ்வளோ நேரம் வாய் வைக்கிறேன்னு நான் பார்க்குறேன். அப்படியே அழுத்தியே பிடி. எவ்வளோ நேரம் வைக்கிறேன்னு பார்க்குறேன். நான் என்ன திருட்டுலாம் உலக பழக இருக்கிறேன். எனக்கு வீட்டுக்குள்ள நாய்கள் லட்சணமாக இருப்பார்.
ஒவ்வொரு நாளைக்கு சோறு இல்லாம ரோட்ல கிடக்குது. சோறு உனக்கு கஷ்டமா? நீ எதுக்குமா கையெடுத்த? உடனடியா விடுறமா விட்டா வா வெளியே போ. வெளியே போ. இல்ல அவள் சோறு இல்ல, வெளியே போ. கம்முன்றமா கூட இல்ல வெளியே போ. வெளியே போ. போ வெளியே. இரு நானே வீட்டு விட்டு வெளியே போ. சாப்பிடாலோ இரு நீ சாப்பிட வேண்டாம், வீட்டு விட்டு வெளியே போ. பாருங்க வீடே இது பண்ணி வச்சிருக்கா. நீ வீட்டு வெளியே போ. தொடுறா நீ போட விட்டுறா. இங்க வேணா வெளியே போ. வீட்டு விட்டு வெளியே போ. நீ வீட்டு விட்டு வெளியே போ. வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், வெளியே போ. வெளியே போ, எனக்கு தேவையில்லை, நீ வெளியே போ. வெளியே நான் இங்கே போய் பாரிச்ச வாயிலா ஜீவனுக்கு சோறு இல்லாமல் கிடக்குது. உனக்கு முட்டையில தயிர்லேருந்து என்ன வேணுமா செஞ்சு கொடுக்கறனால உனக்கு திமிரு அதிகமாகிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள. வீடே சோறு துப்புற வாயில வச்சிருந்து ஒழிச்சு வச்சிருந்தேன் இன்னைக்கு ராஸ்கல். முழுங்க மாட்டான், அப்படியே வச்சிட்டு இருக்கிறா பாரு. அப்படியே வச்சிட்டு இருக்கிறாங்க வாயில, அப்படியே வச்சு பாருங்க, அப்படியே வச்சு அப்படியே துப்புறா பாருங்க. மணி 11:30 ஆச்சுங்க, இன்னும் சாப்பிடலாங்க. ஏதாவது வயிற்றுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ண என்னதான் பண்ணுங்க பாருங்க. எங்கள் வீடே சோறுதுங்க பாருங்க. நான் இன்னொரு விஷயம் மாப்பு போடணுங்க. அங்கே பாருங்க பாருங்க, அவள் வாயில் சோறு அப்படியே வச்சிருக்கா. கையடுறா பார்த்துக்கங்க, எப்படி ஒழிச்சு வச்சிருந்து துப்புறான்னு பாருங்க. கையடுறா, அந்த வாயிலிட்டு இருந்து கையெடு, வாயிட்டு இருந்து கையடுறா, எடு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தியா? சரி வேண்டாம் போல் விட்டுடா, விட்டுரு சோத்தை விட்டுறா. வேண்டாங்க, அவள் சரியில்லைங்க, வேண்டாம். எங்க போற தலையை நேரம் தூக்கு இப்படி தூக்கு. அப்படியே கக்குறாமா ஃபுல்லாவே. சரி விட்டுப்பா, விட்டுடுப்பா. ஒவ்வொருத்தர் சோறு இல்லாம தவிக்கிறாங்க. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற சொல்லு, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நான் இங்க பட்னியா ஒல்லியா எலும்பெல்லாம் தெரியுற மாதிரி சுத்திட்டு இருக்கு. எத்தனையோ குழந்தைங்க கூட சோறு இல்லாம இருக்காங்க. ஆமா, இதுக்கு என்ன அவ்வளவு திமிரு? கோயில் அப்படியே அங்க போயிரு, அப்படியே போயிரு, வீட்டுக்கு வெளியே போ. போக பாக்குற லட்சணம். இனிமேல் எங்கேயும் நீ கூட்டிட்டு போக கூடாது. இனிமேல் இவ்வளவு வெளியே கூட்டிட்டு போற வேலை, பாக்கி கூட்டிட்டு போற வேலை இருந்து வேணுமா? நீ தீந்த, உனக்கு தான் லாஸ்ட். அவ அப்படியே இருக்கட்டும். வயிறே உள்ள போயிருக்குமா? வயிறே உள்ள போயிருச்சு. வயிறு உள்ள போச்சு. வயிறு உள்ள போய் என்ன பண்றது? சாப்பிடணும்ல. இப்ப மாப்பு படி. அடி இல்லாத உனக்கு. என்னம்மா போட்டு நான் எனக்கு இதே வேலைதான். எனக்கு இதே வேலைதான் ஃப்ரெண்ட்ஸ். மாப்பு போடுறது, வீடு துடைக்கிறது, இதே வேலைதான். வேறு வேலையே இல்லை. என்ன பண்றது? சோறு எல்லா வீட்லயும் சோறு. நான் அடிச்சிருவேன். நீ என் கூட பேசாத, போயிரு. நீ என் கூட பேச வேண்டாம், அவன்கிட்டையும் பேச வேண்டாம், 2 பேர்த்திட்டையும் பேச வேண்டாம். அடியாளி வேண்டாம், அடி வேலை. நாங்கள் வேற வெளியே நாய்க்குட்டிங்க இருக்கான்னு பார்த்துக்கோ. நம்ம அந்த நாய்க்குட்டிக்கிட்ட போய் பேசலாம். நான் அந்த நாய்க்குட்டி கேட்டு போய் சோறு கொடுத்துட்டோம்ல, நட போலாம். இது கூட அதான் பண்ணணும், வேற ஏதாவது நாய்க்குட்டிங்களுக்கு தான் கொடுக்கணும். ஃபுல்லாகவே சோறு போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சோறு அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இப்போதாங்க தொலைச்சேன், 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. எல்லாம் தொலைச்சி விட்டுட்டு தான் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். ஏன் எனக்கு நீங்கள் வேலை எவ்வளோ துடிச்சாலும் போக மாட்டேங்குது. போயிடுச்சா? போயிடுச்சு. நான் போட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கு இந்த வேலைக்கு போயிருந்தவங்களோட சம்பளம் கிடைச்சிருக்கு.